அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய சகோதரர்களே, நோம்புடைய நிலையிலே நாங்கள் பல் துலக்கலாமா, மிஸ்வாக் செய்யலாமா, சிக்னல் பெஸ்ட் போன்ற விடயங்களை பாவித்து பல்லை துலக்குவது எங்களுடைய நோன்பை முறிக்குமா என்றெல்லாம் பல மாதிரியாக கேள்வியை கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அதிகமாக பல்லு துலக்குள்ளாக இருந்தார். குறிப்பாக என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்றிருந்தால், உம்மத்தை நான் கஷ்டப்படுத்துவதாக இல்லை என்றிருந்தால், ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் நாம் பல் துலக்குவதற்கு ஏவியிருப்பேன் என்றார்கள். ரமலானுடைய நோன்பு காலத்தில் பல் துலக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ரமலானுடைய காலமும் அதே 5 நேர தொழுகை வருகிறது. லொஹர் நேரம், அசர் நேரம் நாங்கள் போய் தொழப்போகிறோம். நாங்கள் ஓதுற போது எங்களுக்கு அருகாமையிலே எங்களோடு இருப்பவர்கள் மலக்குமார்களுக்கு துருவாடை பிடிக்காது. அதனால் தான் என்ன செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெங்காயம் வெள்ளப்பூடு தின்று கொண்டு பள்ளிவாயிலுக்குள் வந்தவர்களை வெளியிறக்குகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? மனிதர்கள் எதை கொண்டு எந்த வாடையின் மூலமாக அதாவது நோவினை அடைவார்களோ அதே விடயத்தை கொண்டு மலக்குமார்கள் நோவினை அடைவார்கள் என்று காரணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாங்கள் அறிவோம். இவ்வாறு இருக்க நாங்கள் நோன்பு காலத்தில் வாயை ஏன் நார போட வேண்டும்? அல்லாஹ் விரும்ப மாட்டான், மலக்குமார்கள் தூரமாயிருவார்கள். இரண்டாவது, மனைவியிடம் ஒருவர் நோன்பு காலத்தில் இறக்கத்தில் அவர் கொஞ்ச போறாரு, அப்ப வாய் வாசம் வந்து அப்படி இருக்கும், பொருத்தம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு காலத்திலே பல் துலக்க வேண்டாம் என்று சொன்னார்களா? இல்லை. சஹாபாக்கள் வழிகாட்டினார்களா? இல்லை. அப்ப எப்படி இந்த வந்து நமக்கிட்ட அது வந்தது என்னவென்றால், நோன்பாளி என்னுடைய வாய்பாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட வாசமாயிருக்கும் என்று ஹதீஸ் வருகிறது. நோன்பாளியின் வாய்பாடை அல்லாஹ்விடத்தில் வாசமாக இருக்கும், நறுமணமாக இருக்கும் என்று வருகிறது. அப்ப அல்லாஹ்விடத்தில் நறுமணம் என்கிற செய்தி அது மனிதனோடு சம்பந்தப்பட்டதல்ல. இந்த வாய்வாடை என்று வருகிறதானே, அப்படி என்ன பல் துலக்காட்டி தானே வாய்வாடை கூட இருக்கும் என்று சிலர் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரே, அடிக்கடி ஒருவர் சாப்பிடுகின்ற போது வாயில் வாசம் பெறாது. நோம்புல நாம் என்ன செய்யல, சாப்பிடுறது இல்லை. அப்ப துருவாடை நோன்பு காலத்தில் ஏனைய காலங்களை விட ரொம்ப அதிகமா வந்துக்க இருக்கும். அவர் நோத்துளைக்கு பல் துலக்கிறார், ஒது செய்கிற போது கொஞ்ச நேரத்தில் அவருக்கு வாசம் பெற துவங்கிடும். ஏன்? வாய்வாடை என்பது வயிறு காலியாகிற போதும் அங்கிருந்து வாசம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. வாயில ஒன்று மெல்லப்படாத வேளையில் வாய் வாசம் பெற அது காரணமாக இருக்கிறது. எனவேதான் ஏனைய காலங்களை விட நோம்பில வாய்வாடை அதிகமாயிருக்கும் என்றிருந்தால் அந்த வாய்வாடையை மலக்குமார்களும் விரும்ப மாட்டார்கள். எப்ப நாம் வாயை நார போட்டால் மனிதர்களும் விரும்பாத போது மலக்குமார்களும் விரும்ப மாட்டார்கள், பள்ளி வாயில் இருக்கிற போது. அப்ப என்ன செய்யணும்? நோன்பு காலத்தில் அதிகம் பல் துலக்க வேண்டும். நோன்பு காலத்தில் அதிகம் பல் துலக்க வேண்டும். என்ன நாருக்கு இருக்கும் துருவாடையை நாங்கள் போக்க வேண்டும். இதை மாறி நாங்கள் சில உலமாக்கள் இந்த வாய்வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட வடமா இருக்கும்ங்கிறதுக்காக வாயையே நார போடுவது தான் முறை என்று தவறான தீர்ப்புகளை கொடுத்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக ஷாஃபி மத்ஹபிலே சில அறிஞர்களுடைய பத்வா என்ன, உச்சி பொழுதுக்கு பின்னர் பல் துலக்க கூடாது, காலையில துலக்கலாம் என்று ஒரு பத்வா இருக்கிறது. இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காட்டிய வழிமுறையும் இல்லை. இதெல்லாம் ஹதீதுகளை தவறாக சிலர் புரிந்து கொண்டதால் வந்த வினை. எனவே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் துலக்கு, ஒவ்வொரு உதுவுக்கும் பல் துலக்குவதை மார்க்கமாக்கி இருப்பதால், அது சுன்னா என்பதால், துருவாடை மனிதர்களுக்கும் மலக்குகளுக்கும் பிடிக்காது என்பதால் நாங்கள் அதிகம் நோன்பு காலத்தில் எங்கள் வாயை நன்மணமாக ஆக்கி வைப்போம். அதை அல்லாஹ்வும் விரும்புவான். எதனால் விரும்புவான்? எங்களுக்கு எதை அல்லாஹு தாலா மனிதர்களோடு பழந்துற போது மார்க்கமாக நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னானோ அதே முறையில் நடப்பதை விரும்புவான். அவரிடத்தில் நம்முடைய வாய்வாடை அந்த நோன்பு காலத்தில் அதிகமாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் அது எந்த விதமான துருவாடையாக அவரிடத்தில் கருதப்பட மாட்டாது. அடியாரிடத்தில் நாங்கள் இவ்வாறு நடப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புவான். நல்ல முறையில் நடப்பது, பள்ளிவாசலுக்குள் நல்ல மனமான நிலையில் நாங்கள் போவதைத்தான் அல்லாஹ் விரும்புவான். ஆனால் நோம்போட சிலர் சொல்வார்கள் வாசம் போடக்கூடாது என்பார்கள். வாசம் போடலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. மூக்குக்கு நல்ல மனம் பெறப்படாது இப்படி எல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை. மூக்கு நோம்பாரிக்கணும் என்று நல்ல வாசனைகளை தெரிந்து கொள்வது என்பதெல்லாம் கிடையாது. அழகாக நீங்கள் நோன்பு காலத்திலே வாசனை இடுங்கள், மனமாக்குங்கள், அதுக்கு எந்த தடையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிக்னல் போன்ற பேஸ்ட் ஐட்டங்களை கொண்டு நாங்கள் பல் துறக்கிற போது வாயை கழுவி கொண்டால் போதுமானது. நாவிலே படுவதால் அது விழுங்கப்பட்டதா கருதப்பட மாட்டாது. நாங்கள் நாவில் பட்டாலும் அதை துப்பி விடுகிறோம், வாயை கழுவி விடுகிறோம் என்பதால் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நோம்பாளி நோன்பை முறிக்காது என்பதை புரிந்து கொள்வோம். அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவோடு நமக்கு நம் அனைவருக்கும் நல்லவர் பாலிப்பானாக. இது போன்ற செய்திகளை மக்கள் சென்றடைவதற்காக அதிகம் ஷேர் பண்ணுங்கள். நோன்பு காலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்.